ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காராக்கருணை ஆக்கியிருக்கேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். காராக்கருணை இதுதான் காராக்கருணை. இது கொஞ்சம் அரிப்பு உள்ள கிழங்கு. இது உடனே வாங்கி யூஸ் பண்ணுறதை விட கருணைக்கிழங்கு காராக்கருணை எல்லாம் வாங்கி 10 நாள் 15 நாள் இல்லை 1 மாதம் வாங்கி போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த அரிப்புங்கிறது இருக்காது. அதை தோலை சீவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கல் உப்பு சேர்த்து அப்படியே பெசரி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அது தண்ணி விடும். அப்போ அந்த தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையை அரிக்கும். ஸோ அப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். அதனால தான் இது ரொம்ப பழசாக யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்க்கணும். நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு இது மாதிரி வெடிக்கணுங்க. இது வறுவல் கிடையாது, பொரியலும் கிடையாது. இது ஆக்குறது அப்படிங்கிறது தேங்காய் பூ போட்டு. இப்போ நல்லா வெடித்த பிறகு ஒரு 10 மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி பழம்லாம் இதில் நல்லா வதங்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச காராக்கருணையை சேர்த்துக்கலாம். இதை வேக வச்சு கூட நீங்கள் தனியாக வேக வச்சும் சேர்த்துக்கலாம். நான் தனியாக வேக வைக்கலை, இதிலே தான் நான் சேர்த்து வேக வைக்க போகிறேன். இப்போ காராக்கருணையை சேர்த்து அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து திரும்பவும் மூடி போட்டுக்கலாம். அடிக்கடி நல்லா மூடி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி கருணைக்கிழங்கு எல்லாம் வாங்கி உடனே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இதில் சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாமே, கடலைப்பருப்பு இது எல்லாமே சேர்த்து அரைச்சது. இது தனித்தனியாக போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எல்லாமே சேர்ந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மூடி போட்டு கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. நல்லாவே வெந்துடுச்சு. சூப்பராக இருக்குது காராக்கருணை. இப்போ இந்த டைமில் நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சரி. நான் தேங்காய் பூ போட போகிறேன். இதுக்கு தான் ஆக்குறது அப்படிங்கிறது பேர். ஸோ தேங்காய் பூ தேவையான அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்து இறக்கணும் அப்படின்னாலே காராக்கருணை ஆக்குறது ரெடி ஆகிடும். இந்த மாதிரி டிஷ்ஷை ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சாண்டல் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முன்னாடியே சொன்ன மாரி கருணைக்கிழங்கை வாங்கி உடனே யூஸ் பண்ணுறதை விட 1 மாதம் இது கெட்டே போகாத காய்கறி கிழங்கு வாங்கி அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.